எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் அடுத்ததாக எங்களோட ட்ரெக்கிங்காக செலக்ட் பண்ண ஸ்பாட் வந்து சித்தேஸ்வரன் மலை. இது வந்து மேட்டூர்லேருந்து ஒரு அம்மாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு, அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்து குருவரெட்டியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு, அங்கேருந்து அதுக்கப்புறமா ஜீப்பில் போய் ஒரு 5 மலையை வந்து ஆஃப் ரோடு ஜீப்பில் போயிட்டு, அங்கேருந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டு 2 மலை, இது மொத்தமாக 7 மலைகள் சேர்ந்தது. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு குரூப்பாக கிளம்பிட்டு சேலத்தில் எல்லாமே கொஞ்சம் அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மேட்டூர் ரீச் ஆகி மேட்டூரில் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு ரூம் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பினோம். பாலமலை அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இந்த சித்தேஸ்வரன் மலை அப்படிங்கிறது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளிம்ஸ். பஸ்ஸில் போகும்போதே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்கும். இதை வந்து அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுடைய நம்பிக்கை, அந்த இடத்துல மேலே சுயம்புவாக இருக்கார் சித்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதோட ஏஜ்லாம் எவ்வளோ வருஷம் ஓல்டு அப்படின்னு தெரியாது, பட் டெஃபினெட்லி மச் ஓல்டர். பட் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நாங்கள் வந்து எங்களோட அந்த பேஸ் அந்த இடத்துக்கு வந்து எங்களோட வண்டிக்காக ஜீப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஸ்பெஷலாக அங்கேருந்து ஒரு ஜீப் போகும், அதுதான் ஆஃப் ரோடுக்காக போக முடியும். வேறு எந்த பஸ்ஸும் எந்த காரோ எந்த இதுவும் போக முடியாது. 2 வீலர்லேயும் போகிறாங்க, பட் தென் இட்ஸ் நாட் சேஃப். பட் அங்கே வெயிட் பண்ண டயத்தில் நாங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு கேமராவே லைட் ரொம்ப ஹைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு அதை அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரிலாம் ட்ரை பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம். அங்கேருந்து தான் எங்களோட ரியல் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே டஃப்பான ஒரு ரூட்டு. அதில் வண்டி நடக்கிறதே கஷ்டம், வண்டி ஓட்டுறது அதை விட இன்னும் கஷ்டம். ஃபுல் பேக்டு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் அங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அந்த டிரைவர் பயங்கர ஸ்கில்டு டிரைவர். அதில் கிட்டத்தட்ட போகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவ்வளோ பயங்கரமான ஒரு த்ரில்லிங் ரைட். பட் ஆஃப்டர் ஒரு 4th ஹில் கிராஸ் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேகம் வந்து உங்களை அப்படியே சூழ்ந்துக்கும். லைக் நீங்கள் வந்து மேகத்துக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சில்லாக, ரொம்ப கூலாக, ரொம்ப நல்லாயிருக்கும். சரின்ட்டு அங்கேயே வந்து வண்டியை நிறுத்திட்டு அப்படி ஒரு சின்ன ஒரு வாக்கிங், அப்புறமா ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என் கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் அப்படியே நல்லா சில் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 2 ப்ரோஸ் வந்து அப்படியே அழகாக மலையில் பேசாமல் படுத்துட்டாங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நாங்கள் அடுத்தாப்பில் எங்களோட அந்த 5வது மலைக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் அவங்க கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே அங்கேருந்து எங்களுடைய ஆக்சுவல் ட்ரெக்கிங்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் ஆக்சுவலாக சித்தேஸ்வரன் மலையோட ட்ரெக்கிங் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே வண்டி போக முடியாது, அங்கேருந்து நடந்து தான் போகணும். ஸோ 6வது மலையும் 7வது மலையும் நம்ம வந்து பை வாக் க்ராஸ் பண்ணி தான் மேலே இருக்கிற சித்தேஸ்வரன் கோயிலுக்கு போக முடியும். ஸோ 6வது மலை வந்து ஓரளவு இந்த டஃப்னஸ் ரேங்கிங்கில் மாடரேட்னே சொல்லலாம். வழி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, அங்கங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, அங்கங்கே வந்து ஒரு மாதிரி போல்டர்ஸ்லாம் இருக்குது. பிளைன் வாக்கிங்கும் இருக்குது கொஞ்சம். அந்த மாதிரி ஒரு மிக்சட் ஆஃப் இது தான் இருக்கும். வாக்கிங் அண்ட் தென் லைட்டாக ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தென் சுற்றிலும் எதுவுமே கிடையாது. அப்சல்யூட்லி நோ ஷாப்ஸ், நத்திங். மேபி அந்த பீக் டைம்ஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது சிவராத்திரி அந்த மாதிரிலாம் போகும்போது அங்கங்கே ஏதாவது சம் ஷாப்ஸ் இருக்கலாம். பட் தென் நாங்கள் போகும்போது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எது இருந்தாலும் இங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் நடுவில் ஒரு 6th மலை முடிஞ்ச உடனே அங்கே ஒரு சின்ன ஒரு பிட் ஸ்பாட். அங்கேருந்து நாய்களோட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டாங்க. நிறைய நாய்கள் வந்துகிட்டே இருக்கும், உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து எங்களோட லாஸ்ட் ஸ்ட்ரெச்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ரியலி வந்து இந்த டஃப்பான ஒரு ஸ்ட்ரெச்சு எங்களுக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஒன்று அப்சல்யூட்லி வந்து இது மலையாலேயே ஆன அந்த பாறைகளாலேயே ஆன படிகள் கொஞ்சம், அது எதுவுமே இல்லாமல் பெரிய பெரிய போல்டர்ஸ் இருந்த ஒரு பாதை கொஞ்சம். அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி வந்து எதுவுமே சுற்றிலும் இருக்காது, நீங்கள் மட்டுமே தனியாக நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறையா இடங்களில் வந்து மலையோட எட்ஜை ஒட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ எட்டி பார்த்தீங்கன்னா மலை அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஷார்ப், அந்த வெரி க்ளோஸ் டு த எட்ஜ் ஆஃப் த கிளிஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி ரொம்பவே த்ரில்லிங். பட் வெரி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ண வேண்டிய இடங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நடந்துட்டேன். அங்கங்கே வந்து அந்த எட்ஜ் ஆஃப் இதெல்லாம் வரும்போது அழகாக அங்கெல்லாம் கொஞ்சம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அங்கங்கே நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக நடக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து ஆரம்பித்து ஒரு 2.5 hours 2 hours நாங்கள் மேலே வந்துட்டோம். இன்னும் மலைக்கு மேலே இருக்கிற ஒரு சிவன் கோயில் வந்து
நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து அவங்களோட உணவுக்காக வந்து அங்கே தோண்டும்போது ஒரு பால் வெளியே வந்துச்சு, பாலாக வந்து வெளியில் வந்தது. அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது சிவலிங்கம் இருந்தது. அதுதான் வந்து சுயம்பு சிவலிங்கமாக அவங்க எல்லாமே எடுத்து வழிபடுறாங்க. நல்லாவே நீட்டாக கோயில் கட்டி வச்சுருந்தாங்க. ப்ளசண்ட்டாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் போடும்போது கூட்டம் இல்லை, ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் கீழே வந்தோம். அதுதான் நாங்கள் போன இடம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.